ஹே காய்ஸ், வெல்கம் டு ஊரை பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. கேரட் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக கேரட்லாம் குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே விட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரவை ஒரு 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல் இருக்கும். இது உள்ளே சேர்த்துட்டு எல்லா கேரட்டும் ரவையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பாட்டமில் கொஞ்சம் திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஈவனாக நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ சுகர் சேர்த்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக கலர் இருக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இல்லைனா நானுமே ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியானதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. இப்போது காய்ச்சினா ஆறின பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா லம்ஸ் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும் ஓரமாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து பாயில் ஆகின்னு இருக்கு. இப்போ இதோட கண்டென்ஸ்டு மில்க்கை நான் சேர்க்குறேன். இப்போது இது உங்களுக்கு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் சுகரோ இல்லைனா ப்ரௌன் சுகரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இதோட ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, மிக்சர், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பால் உங்களுக்கு நல்ல ஒரு திக் அண்ட் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம கேரட் மிக்சரை வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு தேவையான சைஸ், நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பால் ரெடியாக இருக்க க்ரீம் பால் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா ஆற விட்டுட்டு இந்த பால்ஸை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 to 4 hours நல்லா சில் பண்ணி எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். லைக் பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி முந்திரி, நீங்கள் என்ன உங்களுக்கு நட்ஸ் பிடிக்குமோ இல்லை வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டேஸ்ட் வந்து சான்ஸில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதில் இருக்க பாலுமே நமக்கு உடம்புக்கு நல்லது தான், as well as கேரட். ஸோ இது நீங்கள் நம்ம சேர்த்துருக்கிற இதில் பாதாம், பிஸ்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா.